ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை, கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதருடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதலினாலும் இத்தகைய ஹீலிங் முறைகளை, பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சியிலே பெருவெற்றியும் பெற்று வருகிறேன். அது சாத்தியமானது, சத்தியமாக சாயப்பாவாலும் உங்களாலும் என்று உணர்ந்து இன்னைக்கு ஒரு நல்ல பதிவை நான் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்ய போறேன். என்ன பதிவு அப்படின்னா, குலதெய்வம் தெரியாம இருக்கிறாங்க நிறைய பேர். குலதெய்வத்தை பத்தி சிந்திக்காம இருக்கிறாங்க. குலதெய்வம் தெரிஞ்சாலும் அந்த கோயிலுக்கு போகாம இருக்கிறாங்க. இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. குலதெய்வம் அப்படின்னா சில விஷயங்களை சில கவனத்தில் நம்ம கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த ஆண் வாரிசு இல்லாத தம்பதியர்கள் குலதெய்வம் எங்க போகும்? ஆண் வாரிசு இல்லை, எனக்கு பிறந்ததெல்லாம் பெண்கள் தான். அந்த பெண்கள் வீட்டுக்கு போறாங்க. இப்போ அந்த ஆண் வாரிசு நான் மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு பிறகு இந்த குலதெய்வம் எங்க போகும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது. பெண்கள் திருமணத்திற்கு பிறகு வணங்க வேண்டிய குலதெய்வம் எது? அதுக்கு பிறகு கோபமான குலதெய்வம், நம்ம மேல கோபமாயிடுச்சு குலதெய்வத்துக்கு. அந்த கோபமான குலதெய்வம் எத்தனை வருஷம் கழிச்சு மீண்டும் நம்ம வீட்டுக்கு வரும்? பல வருஷம் கழிச்சு பார்த்த, கண்டெடுத்த, தெரியாத இருந்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த குலதெய்வம் வழிபாடு நம்ம பண்ணணுமா? அந்த குலதெய்வத்தினுடைய கோவில்கள்ல பல தெய்வங்கள் இருக்குதா? அதே மாதிரி ஆண் தெய்வத்தை அல்லது பெண் தெய்வத்தை மட்டும் வணங்குறது நன்மையை தருமா? அப்புறம் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தினால சுடுகாட்டுல வந்து அமர்ந்த ஈசனை தேடி மனைவி மற்றும் பூத கணங்களும் தேவர்களும் தேவியர்களும் பூமிக்கு வந்து மாரியம்மன், முனியப்பன் அப்படிங்கிற சிவசக்தி அவதாரத்தை வழிபாடு செஞ்சிட்டு வந்தாங்க. அந்த சக்தியால அன்னத்தை பெற்றவுடன் பிரம்மாவுடைய 5 தலை சிவனுடைய கைகளை விட்டவுடன் கைலைக்கு சிவசக்தி போன உடனே பூமிக்கு வந்த தேவர்கள் எல்லாம் பூத கணங்கள் இங்கேயே தங்கிவிட்டது. இவைகள் தான் தேவதைகள். ஆண் தேவதைகளுக்கு முனீஸ்வரன் அப்படின்னும், பெண் தேவதைகளுக்கு மகாமாயி, மாரி அப்படின்னும் பேர் வச்சாங்க. இந்த தலை தெய்வாம்சங்களாக இருந்து உலகத்துல தர்ம பரிபாலன ராஜ்யம் நடத்துகின்ற இந்த தெய்வங்களுக்கு குல தெய்வங்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க பெரியவங்க. இவர்களுடைய, அதாவது இவங்களுடைய வம்சத்துடைய வழியில வந்தவங்களுக்கு அவங்க எல்லாம் குல தெய்வமாக வழிபாடு பண்ணக்கூடிய, அது குல தெய்வமாக அவங்க வச்சு வழி வழியா அந்த தெய்வம் தான் அவங்களை காப்பாத்திட்டு வருது, இந்த குலத்தையே காப்பாத்திட்டு வருது அப்படிங்கிறது ஐதீகம். இதை பத்தி அதர்வண வேதத்துல கூட பல விவரங்களை சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்கலாம். மருளாளிகள், அதாவது சாமி வந்து ஆடுறாங்க பார்த்தீங்களா, இந்த மருளாளிகள் அவங்க சொல்றது என்னன்னா, முனிதான் சிவன், இவருக்கு பெரிய சாமி, சுடலை மாட சாமி, மலையாள முனி அப்படின்னு பல ஊர்ல பல பேர் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய மகன், அவருடைய பெருமாளுடைய அவதாரம் கருப்பு சாமி. இவருடைய மகன் தான் பெருமாளுடைய அவதாரம் கருப்பு சாமி வகையரா ஆண் வீரர்கள் அவங்கெல்லாம் கத்தி கையில வச்சு சும்மா அப்படி கெத்தா நிற்பாங்க. அந்த முனியனுடைய சகோதர அம்சம் வந்து ஐயனார். முனி இருக்காரு இல்லையா, முனீஸ்வரன், அவருடைய சகோதர வம்சங்கள் வந்து ஐயனார். காளியோட சேர்ந்த வீரர்கள் அவங்க எல்லாம் இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் வந்து இந்த 3 பேரும் வந்து சக்தி தெய்வங்களுக்கு காவலா இருக்கக்கூடிய வகையில பூமிக்கு வந்தாங்க. இந்த பெண் தெய்வீகர்கள் சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் இல்லாம இருக்க மாட்டாங்க. மாரியம்மனோட முனிசாமியும், காளியோடைய ஐயனாரும், நாகதேவதையோட காமாட்சி தேவியோட கருப்பு சாமியும், இந்த மாதிரி தேவியர்களோட அவர்களுடைய பாதுகாப்புக்கு அந்த எல்லைகளாக இருக்கு இல்லையா, அந்த எல்லைக்காரர்களாக அவங்க எல்லை தெய்வங்களாக இருப்பாங்க. இது எளிமையா சொல்லப்பட்ட விவரங்கள். இந்த கோயிலுடைய அமைப்பை பொறுத்து இது மாறுபடும். அந்த ஊருக்கு சில நேரங்களில் மாறுபடும். இது அடிப்படை விவரம் தான் நான் சொல்லியிருக்கேன். முன்னோர்கள் எல்லாம் கூட்டா சேர்ந்து, அந்த பங்காளிகள்லாம் சேர்ந்து கூட்டா போயிட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு கூடி அவங்க பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கலை வச்சு படைச்சு வழிபாடு செஞ்சாங்க. காலப்போக்கில் தொழில், ஊர் மாறி போறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால குடும்பம் மொத்தமா ஒரே குடும்பமா
போகிறதுங்கிறது முடியாமல் போயிடுது. அதனால எல்லை விட்டு இடம் வந்து இந்த பழக்கத்தை மாற்றி குடும்பத்தோடு வந்து பார்க்காம தனித்தனியாக வந்து பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஒரே குலத்தில் காமாட்சியை வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா சுத்த பூஜை செய்யக்கூடிய அந்த குடும்பம். இதே காமாட்சி படைகளுடைய அதிபதி பணியாள் வந்து அங்காயி வழிபாடு பண்ணுறவங்க காமாட்சி. இவங்க வந்து அசைவ பூஜை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்களாம் இருப்பாங்க. முன்னோர்கள் சொன்னால்தான் குலதெய்வம் என்னன்னு தெரியும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி இளைய தலைமுறைகளுக்கு தெரிய வரும். அல்லது கோவிலுடைய பூசாரிகள் சொல்ல கேட்டு நம்ம அதனுடைய அந்த பழக்க வழக்கங்களை நம்ம கையாண்டு வரணும். மாற்றி பூஜை போடுறது மல்லிகை பூவை வைக்கிற இடத்துல மாமிசத்தை வைக்கிறது போல இந்த மாதிரி இதெல்லாம் மாற்றி செஞ்சோம்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மல்லிகை பூ வைக்கிறதுல மாமிசம் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த பிரம்மஹத்தி செஞ்சுக்கிறது, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, வம்சம் விருத்தி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து குல தெய்வத்தினுடைய அனுமதியோடு நடக்கிறது. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தாதான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்துல இந்த பிள்ளைகள் பிறக்கிறது, குறிப்பா ஆண் குழந்தைகள் பிறக்க வைக்கிறது இந்த குலதெய்வம் தான். திருமணத்திற்கு பிறகு தனியா சமையல், தனி கொடுத்தனம் சொல்றாங்க, தனியா போயிடுறது. அந்த மாதிரி தனி கொடுத்தனம் போறதுக்கு ஆரம்பிச்ச உடனே அவங்கள்ட்ட இருந்து அழைப்பு வந்துடும். யாருக்கு இருந்து குலதெய்வத்திட்ட இருந்து அழைப்பு வந்து அந்த அழைப்பு வந்த உடனே குலதெய்வத்துக்கு போகணும். அந்த மாதிரி பெண்களை பெற்றவங்க வந்து அவங்க வீட்டில் அவங்களோட இருக்கிற குலதெய்வம் அவங்களுக்கு பின்னாடி கோவிலோட ஓங்கி அதை ஒடுங்கிடும், அந்த கோவிலோட ஒடுங்கிடும். ஒரு சிலர் வந்து மகளோட கடைசி காலத்தை கழிப்பாங்க. அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஆண் வாரிசு இல்லாத மகளோட தான் இருப்பாங்க கடைசி காலத்தை. இந்த மாதிரி வாழக்கூடிய குடும்பத்தில் கணவருடைய மருமகனுடைய குலதெய்வம் அவங்களுக்கு பெற்றோருடைய குலதெய்வம் சேர்ந்து அந்த வீட்டில் இருக்கும். இவங்க குலதெய்வமும் அவங்க வீட்டுக்கு வரும், அவங்க பெற்றோருடைய குலதெய்வம் அவங்க வீட்டுக்கு வரும். இந்த ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக படையில் வைக்கணும். அவங்க குடும்பம் வழக்கத்துக்கு ஏற்ப, அந்தந்த குடும்பத்துக்கு வழக்கத்துக்கு ஏற்ப இந்த படையல்களை வைக்கணும். இங்கேயே 2 தெய்வங்கள் இருக்கும் அந்த குடும்பத்திலேயே. அந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்த பெரியவங்க, மாமனார் மாமியார், அவங்க காலமான பிறகு அந்த குடும்பத்தை விட்டு அந்த குலதெய்வமும் போயிடும். பெண்கள்லாம் திருமணமான பிறகு கணவனுடைய குலதெய்வத்தை வணங்குறது தான் அவங்களுக்கு மேன்மை தரும். குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து வேற ஒரு பதிவில் நம்ம பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி சம்பவத்தினால ஒரே குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே மற்றவங்க, அதாவது பங்காளிங்க, அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்களை கெடுக்கிறதுக்கு தவறான பாதையில போவாங்க. குறிப்பா ஏவல், பில்லி, சூனியம், வைப்பு, மாரணம், இந்த மாதிரி அவங்க செய்வாங்க. இங்க ஒரு விவரத்தை நான் அவசியமா புரிஞ்சுக்கணும். தவறான காரியங்களுக்கு தேவதைகளை கூப்பிட்டு செய்யக்கூடிய அந்த பிரச்சனை வந்து தீமையை தரும். குலதெய்வங்கள் வந்து நம்ம வந்து காப்பாற்றுறதை விட்டா நம்மளை அது காப்பாற்றாது. அந்த தேவதைகள் வந்து நம்மை காக்கிறதுக்கு ஒரு சக்தியும் நம்மளை நெருங்காது. அந்த தெய்வம், குலதெய்வம் நம்ம கிட்ட இருந்தா வேற எந்த கெட்ட தெய்வமும், கெட்ட இந்த ஜின்னு எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் நம்மளை தாக்காது. பிறருடைய சூழ்ச்சியால தெய்வங்கள் நம்மை விட்டு போய்விடும். இதனால் பிடிக்காத சாமியெல்லாம் நம்மளை வந்து சேர்ந்துடும். சிலர் வீட்டில் வந்து தக்காளி, தலைக்காளி, சில வீட்டில் வந்து தலைக்காளி, வடுக பைரவி, அவர் வந்து வனதுர்கா, மாசாணி, சுடலசாமி, மயான கருப்பு, இந்த மாதிரி தேவதைகளை வச்சு வழிபாடு செய்கிறாங்க. இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகாத ஒரு விஷயம். பல வருஷம் கழிச்சு குலதெய்வத்தை தெரிஞ்சிட்ட பிறகு அவங்க உங்கள்கிட்ட வருவாங்க. நம்ம தெய்வம் குலதெய்வம் தெரியலனா கூட பல வருஷம் கழிச்சு பல பரம்பரைகள் போய் பல இதெல்லாம் போன பிறகு நமக்கு தெரிய வந்தால் கூட அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க. வந்த பிறகு நம்ம மனசில் வந்த பிறகு நம்ம அவங்கள வழிபாடு பண்ணணும், பூஜிக்கணும். எல்லா குலதெய்வ கோயில்கள்லையும் ஒன்றுக்கு மேற்பட்ட தேவதைகள் இருப்பாங்க கண்டிப்பாக. இங்கே ஒரு மூர்த்தம் இருக்கும், அங்கே ஒரு மூர்த்தம் இருக்கும், அங்கே பெண் தெய்வம், ஆண் தெய்வம் எல்லாம் இருக்கதான் இந்த குடும்பத்தோடு இருப்பாங்க. அந்த ஊரினுடைய நன்மைக்காக உயிர் தியாகம் செஞ்சவங்க அங்கே இருப்பாங்க. அவங்க தான் அந்த தெய்வங்களா நம்மளை காத்துக்கிட்டு இருக்காங்க. சில வகையில் இருக்கிறவங்க அவங்களுடைய வழியை ஒரு தேவதையை மறுநாளிகள் வந்து சாமி ஆடுறாங்க இல்லையா, அவங்க வந்து
அவருடைய ஆலோசனை கேட்டு அங்கே பிரதிஷ்டை செஞ்சிருப்பாங்க. சில கோவில்களில் பிரதான தேவி வந்து காத்து ரட்சிக்க செய்யும். காத்தாய் அப்படிங்கிற கார்த்தாயினி இவருக்கு காவலாக மலையாள முனி அப்படிங்கிற தவசி தூய வால்முனி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இங்க வந்து சங்கிலி வீரன், ஒண்டி வீரன், கார்த்த வீரன், அக்னி வீரன், பேச்சாயினி, மாரியாயி மற்றும் முருகன், பிள்ளையாறு, சிவன், இந்த மாதிரி மற்ற சமூகத்தின் வழிபாடு செய்யக்கூடிய தேவதைகள் தான் இந்த வீரர்கள்லாம். ஒரு கேஸ்டுக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அசைவ படையல், பலி கொடுக்கறது, வேட்டைக்கு போறது, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த அம்பாளுக்கு பூஜை செய்யக்கூடிய முறைகள். இப்படிதான் எல்லா கோயில்களும் இருக்குது. சில குடும்பங்கள் தன்னுடைய குலதெய்வ கோயில் அமைப்பை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி செய்யறது இல்லை. அந்த அமைப்பையும் அந்த வழிபாடுகளையும், அந்த பொங்கல் வைக்கிறது, படையல் போடுறது, இந்த பழக்க வழக்கங்கள் அந்த பூஜாரியை கேட்டு நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னாக்கா குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை அதே வழி நடத்தும், கண்டிப்பா வழி நடத்தும். இந்த மாதிரி செய்யாததுனால தான் நமக்கு பிரச்சனையே துவங்குது. இதை தொடர்ச்சியா நம்ம வந்து வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரவே வராது. வீட்டில் எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது, பாசிட்டிவ் தான் இருக்கும் எப்பவுமே. ஸோ அதனால குலதெய்வ வழிபாடு பண்ணுவோம். ஸோ இன்னும் நிறைய குலதெய்வம் தெரியாதவங்க நிறைய பேர் சாயப்பாவை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டாங்க. சாயப்பாவையே குலதெய்வமாக வச்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் வந்துருச்சு. ஸோ சில நேரங்களில் ஆண் வீட்லேயும் அதாவது மாப்பிள்ளை வீட்லேயும் ஒருத்தர் தான் இருப்பார், பெண் வீட்லேயும் ஒருத்தர் தான் இருப்பார். 2 பேரும் சேர்ந்து இந்த பக்கம் 2 அப்பா அம்மா, இந்த பக்கம் 2 அப்பா அம்மா, இப்போ 4 பேர், இந்த 2 பேர் 6 பேர் இருப்பாங்க. இந்த 6 பேரும் சேர்ந்து ஒரே ஒத்த குடும்பமாக இருக்கும்பொழுது இந்த 2 குலதெய்வத்தையும் சேர்ந்து கும்பிடும்போது அது மிகப்பெரிய பலனை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால இனிமேல் குலதெய்வத்தை நம்ம எல்லாரும் கண்டுபிடிச்சு வழிபாடு செய்வோம், வழிபாடு செஞ்சு வகையாக வாழ்வோம். இந்த பதிவு நல்ல ஒரு பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது குறித்து உங்களோட மேலான ஒரு கருத்தை இந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இன்னும் எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.